Hi friends, வணக்கம். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்சிக்யூ சீரீஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே ஸோ 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் இருக்கு இல்லையா, சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சீரீஸாக பார்க்க போகிறோங்க, எம்சிக்யூ சீரீஸாக. ஸோ இதை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அன்அகாடமியை பற்றியும் நான் சொல்லிடுறேன், பேட்ச் கோர்ஸ் என்னென்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ விதைன்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ் as well as மெயின்ஸ்க்கான பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருக்கு. 27th அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ் as well as மெயின்ஸுக்கான முழு ப்ரிப்பரேஷன் வந்து 12 monthஸில் வந்து இந்த கன்சர்ன் எஜுகேட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ஸோ என்னுடைய ரெஃபர் கோட நான் கோம்லன்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோட 10% ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இலக்குன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கான பேட்ச் கோர்ஸ், இதுவும் 27th அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் பார்த்துக்கோங்க, என்னோட ரெஃபர் கோட் கோம்லவள்ளி. ஸோ இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் கிடைக்கும். அதாவது ஒரு வருடத்துக்கான டியூரேஷன் நீங்கள் குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ், குரூப் 2 ஃபிலிம்ஸ் மெயின்ஸ், குரூப் 4 ஸோ என்னென்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்குதோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்னா மாதம் 779 ரூபாய், அதாவது டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 9350. ஸோ மாதம் 779, அதில் 10% போச்சுன்னா உங்களுக்கு வந்து 701 rupees தான் வந்து மாதம் நீங்கள் கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 24 months சூஸ் பண்ணிங்கன்னா 567, அதில் 10% ஆஃபர் போச்சுன்னா 510 rupees. ஸோ இந்த 10% ஆஃபருக்கு இந்த ரெஃபர் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐ ஓகேங்களா. ஸோ 6 மாதம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்குங்க. செம்மொழி தேர்வுன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் சீரிஸ், குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ், இலக்குன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் சீரிஸ், சமச்ச புக் டெஸ்ட் சீரிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் டெஸ்ட் சீரிஸ்லாம் போயிட்டுருக்குங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஃப்ரீ வந்து லிமிடெட் வெர்ஷன் தான், ப்ளஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், 2 இருக்குங்க அதில் ஓகேங்களா. ஸோ டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லைக் 500 something மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஒன்ஸ் இது வந்து லான்ச் பண்ண உடனே the moon's gravitational pull is dash of the earth's pull ஓகேங்களா. ஸோ மூன்ஸுடைய கிராவிடேஷன் புல் வந்து இஸ் dash of the earth's pull. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆப்ஷன் 1/5, 1/6, 2/5, 3/6. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1/6 ஓகேங்களா. ஸோ மூன்ஸ் கிராவிடேஷன் புல் இஸ் 1/6 ஆஃப் த எர்த்ஸ் புல் ஓகேங்களா. ஸோ 1/6 பங்கு ஆஃப் த எர்த் புல்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஸோ அப்போ அங்கே நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற இதை விட பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனை விட அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நம்ம வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த ஸ்பேஸ்க்கு போனவங்க, அந்த மூனுக்கு போனவங்களாம் சாரி. அப்போ இந்த மூன்ஸ் கிராவிடேஷன் புல் இஸ் 1/6 ஆஃப் த எர்த்ஸ் புல் ஓகேங்களா. ஸோ பூமியில் இருக்கக்கூடிய 1/6 பங்கு அர்த்த புல் தான் வந்து அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த கிராவிடேஷன் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க மூன்ஸில். தஸ் ஆப்ஜெக்ட் வெய்ஸ் 6 times லைட்டர் ஆன் த மூன் தேன் ஆன் த எர்த் ஓகேங்களா. இப்போ ஒரு 6 கிலோ கல்லை நீங்கள் வந்து எர்த்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 கிலோ கல் வந்து அங்கே என்னவா இருக்கும், 1 கிலோ கல் அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதான் சொல்லுங்கள் 1/6 ஆஃப் த எர்த்ஸ் புல். அடுத்தா பாருங்க, which of the following method can be used to measure the volume of irregular objects? Which of the following method can be used to measure the volume of irregular objects? Stoning method, water split method, water displacement method, or none of the above? Okay, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பாருங்கள், இந்த இரண்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ தண்ணி இருக்குது இல்லையா. ஸோ தண்ணி இருக்கக்கூடிய இந்த இதை பாருங்கள், என்ன சொல்லுங்கள், ஆஸ் அ ஸ்டோன் இஸ் இம்மர்ஸ்ட், கல்லை உள்ளே போடுறாங்க. இந்த ஒரு இதில் வந்து கல்லை உள்ளே போடுறாங்க. ஸோ வி கேன் அப்சர்வ் த வாட்டர் லெவல் இன்க்ரீசஸ் இல்லையா. ஸோ அப்போ வந்து கல்லை உள்ளே போட்ட உடனே என்னது, தண்ணி வந்து 50 மில்லி லிட்டராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 70 வந்து மாறுது. அப்போ என்ன ஆகுது, ஸோ த ஸ்டோன் டிஸ்பிளேசஸ் அ வாட்டர் டு ஆக்குபை த ஸ்பேஸ் இன்சைட் த மெஷரிங் சிலிண்டர். அப்போ இது வந்து என்ன பண்ணுது, ஸோ இதோடைய அழுத்தம் இது வந்து என்ன பண்ணுது, அந்த இடத்த போய் இடம்பெயர்துன்னு சொல்லுவாங்க. இடம்பெயர் தான் டிஸ்பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் வந்து உள்ளே போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, இதுக்கான ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்குது. How much water could be displaced? So it would be equal to the space taken up by the stone. எவ்வளோ வாட்டர் வந்து அதிகமாகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ வாட்டர் அதிகமாகுது, நம்ம ஒரு கல் போகிறோமா, அந்த கல் எவ்வளோ ஆக்குபை பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தண்ணி வந்து அது மேலே ஏறுதுன்றாங்க ஓகேங்களா. ஸோ த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் வில் பி த வால்யூம் ஆஃப் த ஸ்டோன் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ அளவுக்கு வந்து இப்போ பாருங்கள் 50லேருந்து 70 போயிருக்கா. அப்போ எவ்வளோ அளவுக்கு வந்து தண்ணி ஏறி இருக்கோ அதுதான் வந்து அந்த கல்லுடைய வால்யூம்ன்றாங்க, கன அளவுன்றாங்க. அப்போ என்னது, ஸோ இங்கே பாருங்கள் 75 கிட்ட வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 இல்லை, ஸோ 25 ml அளவுக்கு வந்து என்னது அந்த ஸ்டோனுடைய அளவுன்றாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஸோ வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு அழைப்பாங்க.
Okay, dash is a device used for indicating distance traveled by an automobile. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து வண்டியில் போவோம் இல்லையா, ஸோ அப்போ எந்த டிவைஸ் வந்து டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுது, ட்ராவல் பை அன் ஆட்டோமொபைல். ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஜுவலோமீட்டர் ஆர் none of the above. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். அண்ட் ஓடோமீட்டர் இஸ் a device used for indicating the distance. பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா கார்லேயும் சரி, டூ வீலர்லையும் சரி, அந்த எண்ணிக்கைகள் இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி போட்டு அந்த எண்ணிக்கைகள் இருக்குல்லையா, அதை சொல்கிறாங்க. இண்டிகேட்டிங் a distance traveled by an automobile. அப்போ ஓடோமீட்டர் இஸ் a device used for indicating distance traveled by an automobile. What is the unit of electric current in SI system? SI system அடிப்படையில் எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய யூனிட் என்ன? கெல்வின், ஆம்பியர், செகண்ட்ஸ், வோல்ட். What is the unit of electric current in SI system? ஓகேங்க, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் இல்லையா. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஆம்பியரில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். The metric system of units was created by Dash in 1790. The metric system of units அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து அளவுலாம் கிடையாது இல்லையா. ஸோ கரெக்டாக இதுக்கு வந்து இப்போ வந்து வெயிட்டுக்கு வந்து கிலோகிராமு, வாட் இஸ் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைமுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்ஐ நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறத வந்து இந்த மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கிரியேட் பண்ணது வந்து எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க. கிரேக், ஆஸ்திரேலியன்ஸ், ரஷ்யன்ஸ், ஃப்ரெஞ்ச். ஸோ டைமுக்கு நம்ம சொல்லுவோம் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து வாட் இஸ் இப்போ கூட பார்த்தோம் இல்லையா. ஸோ கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து ஸோ மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து கிரியேட் பண்ணது எந்த கண்ட்ரி? ஸோ இதுக்கான ஆன்சர் ஃப்ரெஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரூலர் ஆர் அ ஸ்கேல். ஸோ ஸ்கேல்னு சொல்லுவாங்க, இல்லை ரூலர்னு சொல்லுவாங்க. இஸ் யூஸ் நவ் அ டேஸ் டு மெஷர் த லென்த். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கேல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கேலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து இன்வென்ட் பண்ணது யார்? 16ஆம் நூற்றாண்டில் இன்வென்ட் பண்ணாரு. அது யார்? வில்லியம் ஓரம், என்ரிகோ ஃபெர்மி, வில்லியம் பெட்வெல், none of the above. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பெட்வெல். So next பாருங்க, who said this? Like the banks of the river appear to move back to a person in a boating floating gently in a river. The night sky studded with the stars appear to move from east to west while the earth rotates from a west to east. ஓகேங்களா. ஸோ என்னது, ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் வந்து நம்மளுடைய பூமி சுற்றுறதால, ஓகேங்களா. ஸோ என்னது, இந்த பேங்க் ஆஃப் ரிவர், இந்த ரிவர் எல்லாமே வந்து நம்ம ஒரு போட்டில் போயிட்டுருக்கோன்னா அது எப்படி, ஸோ ரிவர் அப்பியர் டு மூவ் பேக் டு த பர்சன். அந்த பர்சனுக்கு வந்து பின்னால் போகிற மாதிரி, அந்த நம்ம போக போக பின்னால் போகிற மாதிரி இருக்கும். ஜென்ட்லி இன் ரிவர். த நைட் ஸ்கை, ஸோ இரவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் வந்து என்னது இருக்கும், ஸ்டட்டட்னா அதில் என்ன பொதிச்சு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்ஸ்லாம் இருக்குது. அது எப்படி போகுதாம்மா, ஈஸ்ட் டு வெஸ்ட் போகிற மாதிரி நமக்கு தெரியுது. அதுவே எர்த் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது, ஸோ எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் த வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு சொன்னது. இந்த வாக்கியத்தை சொன்னது யார், இந்த வேர்டிங்ஸை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நபர் தான் வந்து பூமி தன்னுடைய அச்சில் வந்து சுழல்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆரியபட்டா. Find the examples for the non-contact forces. Find the example for non-contact forces. Gravity, magnetic, electric, both A and B. So இதுக்கான ஆன்சர் வந்து both A and B. Bring a magnet near the small iron nail. Suddenly the nail jumps into air and stucks with the magnet. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த நான் கான்டாக்ட் தானே. இப்போ வந்து ஒரு மேக்னெட்டை நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே தூரத்தில் எனக்கு ஒரு ஆணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெயிலாம் ஆணி இல்லையா, அங்கே இருக்குது. உடனே அது என்ன பண்ணும், அப்படியே வந்து என்ன பண்ணும், ஈர்த்துக்கும் இல்லையா. அப்போ என்ன சொல்ல, நெயில் ஜம்ப்ஸ் இன்டு த ஏர் அண்ட் ஸ்டிக்ஸ் வித் த மேக்னெட். ஸோ அப்சர்வ் தட் மேக்னெட் அந்த நெயில் டிட் நாட் டச். ஸோ ரெண்டுமே வந்து டச் ஆகலை. அதான் வந்து நான் கான்டாக்ட். டச் ஆச்சுன்னா இப்போ நான் வந்து நான் போய் ஒரு ஒயர் இருக்குது, அந்த ஒயர் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக வந்து அந்த லேமினேட் ஆகாமல் சாக்கெட்லேருந்து அப்படி வெளியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம டச் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஷாக் அடிக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து அது வந்து நம்ம சொல்லுவோம் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் இல்லையா, தொடவே இல்லை. ஸோ நான் கான்டாக்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈர்த்துக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ புல்லிங் ஃபோர்ஸ் தட் மேட் நெயில் டு அ ஜம்ப் டுவர்ட்ஸ் அ மேக்னெட்.
ஓகேங்களா. ஸோ இந்த இது படி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் வித்தவுட் டச்சிங் த ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஃபோர்ஸ்ன்றது அந்த ஆப்ஜெக்டை தொடாமலே வந்து என்னது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின் போது இந்த ஃபோர்ஸஸ் நம்ம என்ன சொல்லுவோம், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே அந்த ஃபோர்ஸஸ் வந்து நம்ம தொடும்பொழுது, இப்போ நான் வந்து ஒரு சேரை நான் தள்ளுறேன் அப்படின்னா தொட்டு தான் நான் பண்ணுறேன், தொட்டு தான் அந்த சேரை தள்ளுறேன், அப்போ அது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இது தொடாமலே என்னும் போது அப்போ என்னது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அதேமாதிரி கிராவிட்டி அதே மாதிரி தான் இல்லையா. ஸோ நான் வந்து ஏதோ மேலேருந்து விழுது ஓகேங்களா. ஸோ அப்போ என்னது புவியீர்ப்பு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மரத்துலேருந்து நியூட்டன் கண்டுபிடிச்சோமா மரத்துலேருந்து ஆப்பிள் விழுது, அப்போ என்னது ஸோ ஏதோ கான்டாக்டில் இருக்கா அதே ஆப்பிள் டக்குன்னு விழுது, ஏன் அது மேலே போகக்கூடாது கீழே வருது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, கிராவிட்டி இல்லையா. ஸோ எல்லாமே வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். The SI unit of speed is, SI unit of speed என்ன, ms sm meter per second sm power minus 1. The SI unit of speed is. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் இல்லை. ஸோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூட நம்ம எப்படி பண்ணுவோம், the SI unit of distance is meter and the unit of time is second இல்லையா. ஸோ நமக்கு வந்து ஸ்பீடுன்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஸ்பீட் distance by time taken இல்லையா. distance by time taken, speed is equal to distance by time taken. distance வந்து நம்ம மீட்டராக எடுத்துக்கலாமா, time taken நம்ம என்ன சொல்ல மாதிரி செகண்டா, அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஓகேங்களா. ஸோ the SI unit of average speed is meter per second. Which of the following statement is correct? Matter is defined as anything that has mass and takes up space. Atoms are the smallest particle of a matter. மேட்டர்னு சொல்லக்கூடியது என்னது, ஸோ இட் ஹேஸ் அ மாஸ் ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாஸ் பார்ட்டிகலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான இடத்தையும் வந்து அதை ஆக்குபை பண்ணிக்கொண்டுறாங்க. ஆட்டம்ன்றது வந்து ஒரு சின்ன பார்ட்டிக்கல் ஆஃப் அ மேட்டர், அந்த மேட்டர்லேருந்து ஒரு சின்ன துகள் தான் வந்து இந்த ஆட்டம் சொல்கிறாங்க. இதன்படி எது கரெக்ட்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே கரெக்ட் தான். ஸோ மேட்டர் நம்ம சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னது மேட்டரால் ஆனது தான் ஓகேங்களா. ஸோ சின்ன சின்ன இப்போ செங்கல் அது இதுன்னு எல்லாமே இடத்துல மேட்டர் தான். ஸோ மேட்டர் இஸ் ஆல் அரௌண்ட் அஸ் த ஏர் யூ பிரீத். காற்றுல பாருங்கள், காற்று நமக்கு சுவாசிக்கிற காற்றும் பார்த்தீங்கன்னா அது மிக்சர் ஆஃப் ஆக்சிஜன் ஓகேங்களா. ஸோ நிறைய பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், அப்போ the நைட்ரஜன்ஸும் இருக்கும். அப்போ ஏர் யூ அவர் ப்ரீதிங் இஸ் ஆல்சோ மேட்டர். மேட்டர் இஸ் டிஃபைன் அஸ் எனிதிங் தட் ஹேஸ் அ மாஸ், அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும் மாஸ், அண்ட் டேக்ஸ் அப் அ ஸ்பேஸ். மேட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் 3 மேஜர் ஸ்டேட்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் ஷேர் அதெல்லாம் இருக்கலாம். லிக்விடும் இருக்கும், ஸோ லிக்விட்லேயும் மாஸ் இருக்கும், கேஸ்லேயும் மாஸ் இருக்கும், மேட்டர் இருக்கும். இதெல்லாமே 3 டைப்ஸாக வந்து மேட்டர் நம்ம பிரிக்கலாம், சாலிட், லிக்விட், கேஸ். ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அ மேட்டர். The process of removal of water above the sediment is called dash. ஓகேங்களா. என்னன்னா இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு இப்போ ஆற்றுலேருந்து நீங்கள் தண்ணி அப்படியே முழுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலங்களாக இருக்குது, நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த தூசி அது எல்லாமே வந்து அப்படியே நாங்கள் மண்ணுக்குன்னு எல்லாமே வந்து செடிமெண்ட் ஆகிடுது. ஸோ அதில் இருக்க கல்லெல்லாம் செடிமெண்ட் ஆகி அந்த தெளிந்த நீர் மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து என்னன்னு கேட்குறாங்க. The process of removal of water above the sediment is called decantation. Okay, now the process of removal of water above the sediment is called decantation. But even after the decantation, the water is not completely free from a fine soil particles. அதுலேயே வந்து இந்த மண்ணுகளை வந்து இருக்கும் ஈவன், ஏன்னா அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டணும் இல்லையா. ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய தண்ணி தான் வந்து decantation சொல்கிறாங்க, புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து இதாக இருக்குது, ஸோ ஆற்றுல இருக்க தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து செடிமெண்ட். இந்த இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, decantation சொல்கிறாங்க. This process is done after sedimentation. The supernatant liquid is slowly the poured. மேலே இருக்கக்கூடிய தண்ணி வந்து அப்படின்னு ஸோ அந்த செடிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் தண்ணி ஊற்றணும். The part that has been settled down is called as sediment. The water that is obtained after decantation. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, decantateன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ clear water. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டேப் ரூட் சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன் டேஷ். டேப் ரூட் சிஸ்டம் வந்து எதில் இருக்கும்? டைகாட்டிலஸ் பிளான்ஸ், மோனோகாட்டிலர் பிளான்ஸ், போத் A and B, இல்லை நன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டைகாட்டிலஸ் பிளான்ஸ். ஓகேங்களா. ஸோ இது என்ன பார்த்து, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் ரூட். இதுதான் டேப் ரூட் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரே சிங்கிள் ரூட் தான் இருக்கும், அப்படியே ஒரே இதாக இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம டேப் ரூட்னு நினைப்போம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மேலே இருக்க பாருங்க, இதான் வந்து ப்ரைமரி ஆர் டேப் ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து வரது வந்து செகண்டரி, அதுலேருந்து பிரிஞ்சு வரது டெர்ஷரி ரூட்னு சொல்லுவாங்க. They are seen in dicotyledonous plants. Example, bean, mango, neem. இதெல்லாமே வந்து dicotyledonous. ஓகேங்களா. Which of the following statement is incorrect about fibrous root system? It consists of cluster of roots arising from the base of the stem. They are thin and uniform in size.
ஸோ இதுக்கான ஆன்சர் எதுவுமே தவறு கிடையாது, எல்லாம் கரெக்ட் தான். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல்லாமே வந்து இப்படி இருக்கும். இப்போ புல் எடுத்துக்கிட்டா இப்படி தான் இருக்கும். இப்போ தனியாக அந்த டேப் ரூட் மாதிரி ஒரு ரூட்லேருந்து வரக்கூடியது கிடையாது. அப்படியே அதோடைய ஸ்டெம்லேருந்து, ஓகேங்களா, அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து அப்படியே கராம்பரான்னு இப்படி வரது தான் வந்து என்னது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இது வந்து தின்னாவும் யூனிஃபார்ம் சைஸும் இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோனோகோட்டிலினஸ் பிளான்ட்ஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புல், ஓகேங்களா, பேடி, மேஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். fibrous root system monocotyledon. Which of the following is a function of leaf? இலையுடைய வேலைகள் என்ன? Respiration, photosynthesis, transpiration, all the above. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து எல்லா வேலையுமே செய்யும் இல்லையா? ஸோ என்ன பண்ணும், ரெஸ்பிரேஷன் பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி உணவு தயாரித்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணும், டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் த லென்த் ஆஃப் கங்கா ரிவர்? கங்கையுடைய நீளம் என்ன? கங்கை நதியுடைய நீளம் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் 2525 கிலோமீட்டர். ஸோ நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட், 6650 கிலோமீட்டர் லாங். ஸோ ஆக்சுவலி ஸ்மால் லெட்டர் கீழே வரணும், கிலோமீட்டர் லாங். நம்மளுடைய சயின்டிஃபிக் ரூல் படி ஸ்மால் லெட்டர் கீழே வரும். ஸோ லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா தி கேங்கஸ் ரிவர். தி கேங்கஸ் ரிவர் இஸ் அபவுட் 2525 கிலோமீட்டர் லாங். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அன்அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸோ என்னுடைய ரெஃபர் கோடான கோம்லவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஃபர் கோடு யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. இப்போ தான் நீங்கள் முதலாக அன்அகாடமியில் பார்க்குறீங்கன்னா ஸோ கோம்லா லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைவ் கோடை யூஸ் பண்ணினா ஸோ இந்த லைவ் கோடு மூலமாக நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய இந்த பிடிஎஃப் வந்து இந்த சேனல் டெலகிராம் சேனலில் போட்டுவேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.